உன்னை என்னை படைத்த ரப்பிடமிருந்து வந்திருக்கு தெரியுமா? இது நீதி மிக்கது தெரியுமா? இது ரஹ்மத்து தெரியுமா? இது கிருபை தெரியுமா? இதை நாம் ஏற்றுக்கொண்டா சொர்க்கம் செல்வோம் அதாவது தெரியுமா என்று நமக்குள் எத்தனை நாள் ஒருவருக்கு ஒருவர் இந்த குர்ஆனை சிலாகித்திருக்கின்றோம் உண்டா? கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்கணும் அன்புக்குரியவர்களே. காபிர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுக்கும் நமக்கு இடையில் இருப்பது என்னது? குர்ஆன் தான். இந்த குர்ஆனை எடுத்து விட்டால் அதாவது வேதம் என்ற ஒரு வேதத்தை எடுத்து விட்டால் இந்த பூமியில தூதர்களும் இல்ல, ரசூல்மார்களும் இல்ல, நபிமார்களும் இல்ல, மூமின்களும் இல்ல, முஸ்லிம்களும் இல்ல, ஒன்றுமே இல்லை. அப்ப அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த பூமியிலே தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருப்பதற்கு இடையில் பலமான பாலமாக இருப்பது அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்து விட்டு நாம் ஒரு காலம் இஸ்லாத்திலே பயணிக்க முடியாது. அப்படி பயணிக்க முடியும் என்று சொன்னால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கின்றோம் என்ற பொருள். குர்ஆனை நாம இன்னும் நேசிக்க வேண்டும். குர்ஆனை பக்கம் பக்கமாக வரி வரியாக ஊர்ந்து படிக்க வாழ்க்கையில் ஒரு தடவையா சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வேலை ஜோலி இல்லாம என்ன பண்ணிருக்கிறான்? அல்லாஹ் அதை காட்டுட்டான். அப்ப ஹசித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபாசௌவ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். அல்லாஹ் நேர்ல பேசுற மாதிரியே கேட்கிறான். கொஞ்சம் உள்ள இடம் இருக்கு, வெளியில நிக்க வேண்டாம். உள்ள கொஞ்சம் முன்னாடி திருநெல்வேலியில இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வாங்க, நிறைய இடம் இருக்கு. அவங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அல்லாஹ் கேட்கிறான், நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்கள் எண்ணிக்கொண்டீர்களா? கேள்வி கவனிக்க நல்லா கவனிக்கணும், கடமையான கேள்வி. நான் அனுப்புன வேதத்தை வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சுட்டீங்க, செத்தவங்களுக்கு ஓதிக்கிட்டு கத்தம் பாத்தியா ஓதிக்கிட்டு தகவலாயத்துல தொங்க விட்டுட்டு நீங்க நேற்று காலையில உள்ள விளையாட போன இடத்துல இன்னைக்கு காலையில விளையாட போன இடத்துல ஒரு மாற்று சோறு கேட்கறாங்க. உங்க முஸ்லீம்கள சில வீட்டுல 4 முக்கிலையும் நான் அவர் பெயிண்ட் அடிச்சு போவேன், அதுல பிரஷ் பற்றாம சுத்தம் பண்ணும்போது வாரியம் பட்டிருக்க 4 இடத்துல இப்படி தொங்குது, அது என்னது பாட்டல்லன்னு கேட்கிறாரு. காலையில ஒன்று சொன்னதாரு, அவங்க எல்லாம் இஸ்லாத்துல ஒன்றும் என்ன இல்லை, உறுப்பினரா சேரல, மூட நம்பிக்கையை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை. காலையில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அவர் கேட்கிறாரு, ரொம்ப ஒரு மந்திரிச்சே நம்மள அதுல வாரியில் பற்றக்கூடாது நம்மள, ஆனால் அந்த செவத்தை கிளீன் பண்ணவே சொல்றாங்க, அதை பற்றக்கூடாது அப்படின்னு. இதான் நம்ம சமுதாயத்துடைய அவலட்சணம். இந்த சமுதாயத்துடைய அவலட்சணம் இதுதான். அல்லாஹ் நினைக்கிறான், என்ன கேட்கிறாங்க, நான் உங்களை வீணுக்காக படைத்தேன் எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் என்னிடம் திரும்ப மீட்டப்பட மாட்டேங்க எண்ணிக்கொண்டிருக்க என்ன அர்த்தம்? என்கிட்ட திரும்ப மீட்டப்படுவீங்க என்ன அர்த்தம்னு சொன்னா, என்கிட்ட இருந்து நீங்க தப்ப முடியாதுன்னு அர்த்தம். இந்த இப்ப பிள்ளைகள்லாம் எப்படி கண்டிக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப பிள்ளைகளை அடிச்சா வெளியில எல்லாம் ஓடாது, வீட்டுக்குள்ளேதான் ஓடும், அல்லது உடனே செல்ல கொடுத்து பிள்ளைய சரி பண்ணிடுவான். பழைய காலத்துல நான்லாம் குழந்தையா இருக்குமா அடிச்சா அடி விழாம இருக்கிறதுக்கு வீட்டை விட்டு ஓடிடுவோம். ஓடுற எப்ப திரும்ப ஓடிச்சா சாயந்தரம் 4 மணி 5 மணி தரும், கோவமெல்லாம் தள்ளிட்டு போகணும். இது பழைய காலத்து மாடல். அவ வீட்டை விட்டு வெளியில போது அம்மா இல்லைன்னா அக்கா சொல்லுவாங்க, எப்படி படுவானீங்கன்னு திரும்பி வரணும், வா வச்சுக்கிறேன். அது நல்லா புரிஞ்சுது நமக்கு. வீட்டுக்கு போனா அடி விடும், கொஞ்சம் லேட்டா போனா போதும்னு நினைச்சோம். அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏன் காண்டா வரப்புற, நீ என்ன விட்டு என்ன தப்புவ, கொஞ்சம் லேட்டா போக முடியுமா? அவன் சொன்ன நேரத்துல மௌத்தாகும், அவன் சொன்ன நேரத்துல கபருக்குள்ள போவோம், அவன் சொன்ன நேரத்துல கபரில் இருந்து மீட்டப்படுவோம், அவன் குறித்த நேரத்துல மகசரில் ஒன்று கூட்டப்படுவான். தப்பும் எதுவும் இல்லை. அதனால நாம் சொல்ல வார்த்தைக்கு மாற்று வழி உண்டு. அல்லாஹ் சொல்ற, நீங்க நம்ம திரும்ப மீட்டப்பட மாட்டேன் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? என்னை விட்டு தப்புமிட ஒதுக்குமிட உங்களுக்கு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கக்கூடிய வசனம் தான் இது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு வசனத்தை சொல்லுவான். எப்படி சொல்றோம்னா, நான் உங்களை ஒரு துளி நாற்றம் அடித்த விந்து துளி படைச்சேன், நீ எழுந்து எனக்கு எழுதிக்கிறியாங்க பாடலாம். கடுமையான வார்த்தை. நீ யாரு? ஒரு துளி இந்திரியம், அதிலிருந்து உன்னை நான் வெளியில கொண்டு வந்தேன், உனக்கு உருவம் கொடுத்தேன், உனக்கு உணவு கொடுத்தேன், உன்னுடைய எல்லா காரியங்களையும் அளவுகளை நிர்ணயிச்சேன். உன்னுடைய தாயுடைய கற்ப கோளறையில நீ எவ்வளவு அளவு வளர வேண்டும் என்று அந்த அளவை நிர்ணயம் செய்தது நான். அப்பேற்பட்ட நீ எனக்கு இணைக்கின்றாய் என்றா ரொம்ப ரோஷமாக கேட்கக்கூடிய கேள்வி. உண்மைதானங்க? ஒண்ணுமே கிடையாது. நாம
நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆனா நாம இருந்துகிட்டு அல்லாவுடைய இணை வைக்கிறோம், அல்லாவுடைய வேதத்தை புறக்கணிக்கிறோம். ரசூல்லா சொன்னவங்க கண்ணிலே தொட்டு வைப்போம், முத்தம் கொடுப்போம். ஆனா ரசூல்லா சொன்ன விஷயம் காரியத்தை செய்ய மாட்டோம். அவங்க ரசூல் சில சொல்லும் 5 வக்து தொழுகை நம்ம கடமையாச்சு, அதை நாங்க கேட்க மாட்டோம். ஆனா ரசூல்லா சொன்னவங்க என்ன வரும், அவங்க பேர் ஒரு பாத்தியா வந்துருவோம் என்று இந்த சமுதாயம் மோசமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு புரட்சி, எப்படி 1982க்கு பின்னால் ஒரு புரட்சி ஏற்பட்டதோ 90க்குள், அதுபோல ஒரு மாபெரும் புரட்சி. அந்த புரட்சியில குர்ஆனை மாத்திரம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அமைப்பு, இயக்கம், என் ஜமாத், ஒன் ஜமாத், நான், நீ, பெரியவன், சிறியவன், அத்தனை பேரும் வரலாறு மையத்துகள், ஜனாசாக்கள். நீங்கள் உறங்கிவிட்டால், உயிரை பிரித்து விட்டால், உங்களை வைத்து யாரும் அழகு பார்க்க வருவதில்லை. உங்களுக்காக தோண்டப்பட்ட குழிகளிலே தூக்கி எறிந்து மண்ணால் நிரப்பப்படுவீர்கள். அந்த குழிக்குள்ளே சுபிச்சமா நல்ல பொருள் இருக்கணும்னா இந்த பூமியில இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் வேதத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியதாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே அவனுடைய பிரதிநிதியாக நம்மை ஆக்கினான். பிரதிநிதியாக இருக்க நாம் யாருக்கா பிரதிநிதியானோமோ அவர்களுக்கான பணியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பிரதிநிதி. இந்த இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை பிரதிநிதிக்கு என்னன்னா அம்பாசிடர். ஒரு நாட்டில இருந்து அந்த நாட்டின் சார்பாக ஒருவர் இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப விடுவார். அவர் தனி மனிதர் தான், ஒரு அம்பாசிடர் பொறுப்பில் இருக்கிறவர். அவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ அது அவருடைய நாட்டினுடைய குரல். அந்த நாட்டில் இருந்து அவருக்கு சொல்லி அனுப்பப்பட்ட செய்தி. அப்ப அவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது மறுபரிசீலனை செய்வார்கள். ஆனால் அவருடைய சொல்லெல்லாம் யாருக்காக இருக்கும்? யார் அவரை அனுப்பினார்களோ அந்த நாட்டுக்காக இருக்கும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை படைக்கும் போது, நான் பூமியில என்னுடைய ஹலீஃபாவை, என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய அம்பாசிடரை படைக்க போகிறேன் நான். அப்ப யாருடைய வேலை அவங்க செய்தாங்க? அல்லாஹ்வுடைய அந்த காரியங்களை இந்த பூமியில செய்தாங்க. இப்ப நாம யாருக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? யாருடைய பிரதிநிதியா இருக்கிறோம்? 2 பிரதிநிதி தான். ஒண்ணு அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அந்த வேலையை சவர்னா சைலண்ட் மோடல் எல்லாம், செல்லு மாதிரி வைப்ரேட்டர் சைலண்ட் எல்லாம் கிடையாது. நேரடி சைத்தானுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப சைத்தானுடைய பிரதிநிதி ஆயிடுவோம். இப்ப சைத்தானுடைய கலிஃபாவா இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் சேர விடும். அவன் எங்க போறான்னு அங்க சேஃபா நம்மளை கூட்டு போயிடுவான் நரகத்துக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்க குர்ஆனை கையில் எடுத்து, வேதத்தை எடுத்து, அதை சரியான முறையில் புரிந்து அதன்படி செயல்பட்டு இந்த சமுதாயத்தை கொடிய வேதனையில் இருந்து, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய முழு முயற்சியில் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. இப்ப நாம யாருடைய பிரதிநிதியாக இந்த பூமியில இருக்கிறோம்? இந்த உலகத்துக்காக செய்யக்கூடிய சம்பாத்தியம் பண்றது, செலவழிக்கிறது, வீடு கட்டுறது, அது தனி சப்ஜெக்ட். குருவிக்கும் ஒரு கூடு உண்டு, தேரைக்கும் கல்லுக்குள் ஒரு வீடு உண்டு. அந்த சப்ஜெக்ட் வேற. கொள்கை ரீதியாக நாம் யாரால் அனுப்பப்பட்டோம், அந்த அனுப்பப்பட்டதுக்கான காரியத்தை சரியா செய்கின்றோமா, இதை மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும். வேற எதையுமே வச்சு பார்க்க கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் யாருடைய பிரதிநிதியா அதிகமாக வேலை செய்கின்றோம்? மனசில் தோன்றக்கூடிய அந்த மனர்ச்சிகளை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் சைத்தானுடைய பிரதிநிதி. மனசுல பாவமான காரியங்கள் வரும்போது அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு என் ரப்பு இதற்கு தண்டிப்பார், அவன் முன் நிற்கும் முன்னால் இதை விசாரிக்கப்படுவேன், ஆக என் ரப்பு எதை சொன்னானோ அதை செய்வேன் என்று யார் முன்னெடுக்கிறாரோ, முடிவெடுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் பிரதிநிதி. இந்த 2 பேருக்குள்ள நிலைமையை பற்றி ஒரே ஒரு ஹதீஸ் அதை வாசி நிறைவு செய்வேன். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்ல நான் கேட்டேன், பாய்க்குச்சிகள் ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்படுவது போல் ஃபித்னாக்கள் இதயங்களிலே ஒவ்வொன்றாக வந்து சேரும். நம்மளுடைய இதயத்துல ஃபித்னாக்கள் ஒன்றொன்றா வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதை எந்த இதயம், யாருடைய இதயம் விரும்பி உறிஞ்சிக் கொள்கிறதோ, உள்வாங்கிக் கொள்கின்றதோ, அந்த இதயத்திலே
அல்லாவின் அந்த இதயத்துல ஒரு கரும்புள்ளி வைக்கப்படும், ஒரு கரும்புள்ளி வைக்கப்படும். எந்த இதயம் அதை வெறுத்து ஒதுக்குகிறதோ, இது ஃபித்னா, இது ஹராம், நான் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும், யார் அதை வெறுத்து அல்லாஹ்வின் மீது அச்சத்தால் ஒதுக்குகின்றாரோ அதற்கு மார்க்காக, அதான் இதான் மார்க்கு, அவருடைய இதயத்திலே ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு புள்ளி வைக்கப்படும். ஒரு பிரபலமான ஹதீஸ் இது. இவ்வாறாக ஒரு இதயம் தொடர்ந்து ஃபித்னாக்களை உறிஞ்சி, கேடானதை உறிஞ்சி 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 அதற்கு ரிமார்க் ஆகிக்கிட்டே வரும். அதனுடைய இதயம் ஒரு நேரத்தில் எப்படியான்னு சொன்னா பல கருமொழிகளால் நிரப்பப்பட்டு இதயமே கருத்து விடும். அதுக்கு அப்புறம் அந்த இதயத்துடைய தன்மை என்று சொன்னால் அதற்கு நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. இது நன்மைப்பா என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் செய்யாது. மனிதர்களில் அதிகமான மக்கள் இப்படித்தான் இருக்கும். இந்த சமுதாய தொழுகை தொலைச்சதுக்கு பெரும் காரணம் இதுதான். நான் ஒரே ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறேன். முதல்ல இஸ்லாத்துக்கு வந்து சஹாபாக்கள் அவ்வளவு பேர் யாருதான்? முஸ்லிக்காக, காவிர்களாக, அல்லாஹ்வுக்கு இடை வச்சு இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். நம்மள மாதிரி முஸ்லீம் அத்தா அம்மா, முஸ்லீம் அப்பா அம்மா போட்ட குட்டிகள்லாம் அவங்க இல்லை. அவங்க நேரடியா அல்லாஹ்வின் தூதரை பார்க்காங்க, சந்திக்கிறாங்க, வழி இறக்கத்தை பாக்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படி வந்தவங்க எல்லாரும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும். ஆனா அவங்கள 2 ரகம் இருந்தாங்களா? தொழும் சஹாபாக்கள், தொழாத சஹாபா, 3 வச்சுக்கிடுவோமே. தொழும் சஹாபாக்கள், தொழாத சஹாபாக்கள், நடுநிலையை வைத்து ஜும்மா மாத்திரம் தொழக்கூடிய சஹாபாக்கள், அப்படி இருந்தாங்களா? இல்ல. முஸ்லீம்னா தொழணும், முஸ்லீம்னா தொழணும். ஒரு நபி தோழர் இஸ்லாத்தை நள்ளிரவுல ஏத்துட்டு அர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் வீட்டுல போய் அல்லாஹ் தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். வருகின்ற நேரத்துல அவர் அதிகாலை நேரம் ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஒரு வீட்டினுடைய நிழலில் அமர்ந்து யாருக்கு தெரியாம தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அது அபிஷேகனுடைய அந்த வகராக்கள் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் கேட்டா, நீ என்னப்பா இப்படிலாம் செய்யற, நீ முஸ்லீம் ஆகிட்டே கேட்கிறான். தொழுது பார்த்தோம்னு என்ன கேட்டா? முஸ்லீம் ஆகிட்டே கேட்டான். ஒரு காவிற்கு தெரிஞ்சிருக்கு முஸ்லீம் தான் தொழுவானு, ஒரு முஸ்லீமுக்கு தெரியல முஸ்லீம் தொழணும்னு. எப்படி இந்த சமுதாயம் வெற்றி கிடைக்கும்? உங்களுக்கு 546 எம்பி சீட்டு கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த ஸ்டேட்ல 234 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் சரி, நாசம் தான். இஸ்லாத்தை கையில் எடுக்காதவரை, அல்லாஹ்வின் வேதத்தை கையில் எடுக்காதவரை ஒன்று கிழித்து விட முடியாது இந்த நாட்டுல. நம்மள பார்த்தோம் சமீபத்துல, ஓட்டு வேண்டும் என்பதற்காக, நீங்க ஓட்டு வேண்டும் என்பதற்காக தங்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றிய கேண்டிடேட்டை பார்த்தோம். உண்டா இல்லையா? இஸ்லாத்தோட்டு நான் வெளியே வந்துட்டேன், நான் முஸ்லீம் இல்ல முஸ்லீம் இல்ல முஸ்லீம் இல்ல, எனக்கு ஓட்டு போட என்று அலறக்கூடிய அலறலை கேட்டோம். அவன் கோலத்தை பார்த்தோம். என்ன நிர்பந்தம் உங்களுக்கு அப்படி இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டும் என்று? அல்லாஹ்வின் கட்டளையா? இது அல்லாஹ்வின் நிர்பந்தமா? என்ன நிர்பந்தம் உங்களுக்கு வந்தது? இப்படி இருக்கிறாங்க. ஆனா சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு வந்தோன்னு அப்படியே பழசெல்லாம் விட்டுட்டு ஒதுக்கிட்டாங்க. இனிமேலாவது நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால நிறைய பாவம் செய்திருக்கிறோம், நாங்கள் என்னை போன்ற மக்கள்லாம் செய்திருக்கிறோம். அப்போ அந்த பாவத்தினுடைய நிலை அல்லாஹ்விடத்துல என்னது? அல்லாஹ் அதை கண்டிப்பானா, விட்டுருவானா எப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, அதற்காக நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோருங்க. பழைய தவறுகளுக்கு நீங்க பாவ மன்னிப்பு கோருங்க. நிச்சயமா அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் போது மகிழ்ச்சி அடையக்கூடியவன். அந்த பாவ மன்னிப்பை ஏற்று அந்த அடியானை நேர் வழியில் சேர்த்தக்கூடியவன். பழைய பாவங்களுக்கு நீங்க என்ன செய்ய, பாவ மன்னிப்பு கேளுங்க. புதிதாக பாவத்திலிருந்து உங்களை தூரமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அருளிலே உங்களை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான். எவ்வளவு அற்புதமான விஷயம். நாமெல்லாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? 2வது விஷயம், தவறுலாம் நம்ம செய்திருக்கிறோம், நிறைய தவறு. அந்த தவறுடைய நிலைமை அல்லாஹ்விடத்துல என்ன என்பதை நம்மள எவ்வளவு பேர் உட்கார்ந்து நினைச்சிருப்போம். அதனாலதான் தனிமையில் அமர்ந்து செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல யார் பாவம் மன்னிப்பு கோரி கண்ணீர் சிந்துகிறாரோ அவர் மறுமை நாளில அல்லாஹ்வுடைய அரசியல் நிலையிலே இருப்பார். யாருக்காண்டி பாவம் மன்னிப்பு கோரல, அல்லாஹ் நினைத்து அச்சமடைந்து அல்லாஹ்விடம் தஞ்சம் புகுவதற்காக
கடந்த காலங்களில் செய்த பாவங்களின் நிலை என்னை வாட்டிவிடக் கூடாது, வதைத்து விடக்கூடாது, நான் நரகம் சென்று விடக் கூடாது என்று அந்த மனிதர் யார் அவ்வாறு கலங்குகின்றானோ, அல்லாஹ்விடத்திலே கதறுகின்றானோ, தனிமையிலே கண்ணீர் வடிக்கின்றானோ, அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றான். அப்படி ஒரு ரூட்ல நம்ம போயிருக்கோமா, பயணிச்சிருக்கிறோமா? ஆகையால் இந்த சமுதாயத்துக்கு நாம இன்னும் மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. எல்லாருமா சேர்ந்து அது மட்டும்தாங்க செய்யணும். குர்ஆனை மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கணும். அப்படின்னா ஜான் ட்ரஸ்ட் 250 ரூபா வாங்கி ஒவ்வொரு கொடுத்துட்டு இருக்கும், அது மாதிரி கொடுத்துட்டா போதுமா? இது குர்ஆனை கொண்டு சேர்ப்பது இல்லை. அது குர்ஆன் டெக்ஸ்ட் கொண்டு சேர்க்கிறோம், குர்ஆனை கொண்டு சேர்க்கணும். அப்படின்னா குர்ஆனில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒரு மனிதரை சந்திக்க, இவருக்கு குர்ஆன்ல என்ன இருக்கு அதை நான் அவருக்கு எடுத்து சொல்லணும். எனக்கு என்ன தேவை அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் குடும்பத்துக்கு என்ன தேவை அதை குர்ஆனில் நான் எடுத்து அவர்களுக்கு காட்ட வேண்டும். இவ்வாறு குர்ஆனை நாம் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்த்து கொண்டே இருந்தால், இதுதான் அல்லாஹ் தூதர் செய்தது, அவரை அப்படியே அடிவுற்றி பின்பற்றிய நபித்தோழர்கள் செய்வது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் மத்தியில நிலைத்து இருக்கிறார்கள். அவர்கள் பேர் தெரியுது. நமக்கு சொந்தக்காரர்கள் அவ்வளவு பேருமே நமக்கு தெரியாது. 5 வருஷம் விளையாட்டுக்கு போயிட்டா மறந்துடுவோம், பக்கத்துல பத்தி விவரம் தெரியாது. ஆனால் எங்கோ ஒரு இருண்ட காலத்தில் பிறந்த ஒரு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் என்று அந்தஸ்துப்பட்டவர்கள், அல்லாஹ்வை பொருந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வினால் பொருந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுடைய பெயர்கள் இன்றளவும் உலகத்தில் உள்ள அத்தனை மூலை முடுக்குகளிலும் தெரிகிறேன் என்று சொன்னால், அவர்கள் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இந்த மாற்றம் மட்டும் வர வேண்டும். இந்த மாற்றம் வராத வரை நாம் வாழ்க்கையிலே மிகவும் இன்னும் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் ஏராளமாகும். முஸ்லீம்னால இன்னைக்கு நல்லா வழங்கிக்கிறங்க. இன்னைக்கு நம்ம சொந்த இடத்துல பள்ளியாசம் நம்மளால கட்ட முடியுதா? நம்ம சொந்த இடத்துல பள்ளியாசம் கட்ட முடியல. ஆனால் மாற்று மதத்தை பெரும்பான்மை இருக்கும் மக்கள்கள் ரயில்வே தண்டாளத்தோடு எல்லா பக்கமும் இல்ல கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஈபி கடைசி கொடுக்கப்படுது, உடனே அது ஓப்பன் இருக்கு, உடனே போஸ்ட் ஊட்டப்படுது. அப்ப இந்த உலகத்துல நல்லா தெரியுது நமக்கு நீதி இல்லை. ஏன் நீதி இல்லை? நீதி செலுத்துவதால் நாம் கைவிடப்பட்டு விட்டோம். இதுதான் உண்மை ஒழிய அவங்க நம்ம மேல அநியாயம் பண்றாங்க இல்லை. அவங்களுக்கு ஒரு நேரத்தில் முஸ்லிம்களை பார்த்தா எப்படி இருந்துச்சு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் வாழக்கூடிய காலகட்டத்துல, அடுத்து கலிபாக்கள் வாழக்கூடிய கட்டத்தில் முஸ்லீம் என்று சொல்ல 2 வகையா உணவு போன்ற மதிப்பு இன்னொன்று பயம். அவங்கள சாதாரணமான ஆட்கள் என்ற ஒரு பயம் வரும், இன்னொன்று நீதமானவர் என்ற மதிப்பு வச்சு. இந்த 2ஐயும் நாம தொலைச்சதுனால முஸ்லிம் வாயிலான கிடப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு இழிபரவியாக மற்றொரு வாயிலை வர தொடங்கிவிட்டது என்று சொன்னால், இப்ப நம்ம நிலைமை என்ன காரணம்? அதுக்கு அவர்கள் காரணம் கிடையாது, மாற்றுமா சொல்ற காரணமா கிடையவே கிடையாது. நாம் அல்லாஹ்விடத்திலே தக்க வைத்துக் கொள்ளுடைய இடத்தை தவற விட்டு விட்டோம், நாம தவற விட்டுட்டோம். ஆகையால் மீண்டும் அதை மீட்டெடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அதற்கான உழைப்பு செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் மார்க்கத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ் வேதத்தை தெளிவாக அமர்ந்து படித்து அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்ய வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு சின்ன செய்தி 1 நிமிடத்தில் சொல்லி நேரம் செய்கிறேன். அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் தொழுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு யாருக்காவது சிகப்பு ஓட்டம் வேணுமான்னு கேட்டாங்க. சிகப்பு ஓட்டம் வந்து ரேர், கிடைக்காது. அத்தி பூத்தார் போல என்ன காரணம்னா அத்தி பூக்காது, அதனால ரொம்ப ரேரான விஷயம் அது. அப்ப சொன்னாங்க மக்கள் எல்லாம் செவப்பு போட்டவங்களுக்கு யாருதான் வேண்டான்னு சொல்லுவோம், எங்க சொல்லுங்க செவப்பு போட்டோம் வேண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு ஃபஜர் தொழுது விட்டு பள்ளியில அமர்ந்து அதே இடத்துல ஒதுமூரியாத நிலையில ஒரு வசனத்தை ஓதுகிறாரோ அது ஒரு சிகப்பு ஓட்டத்திற்கு சமம். இப்ப நம்மள்கிட்ட நம்ம இமாமுக்கு சொன்னாரா, இமாமுக்கு நக்கல் கூடி போச்சோமோ, எவ்வளவு குசும்பு இருந்தா ஓரவனை கூப்பிட்டு உனக்கு எது வேணுமான்னு கேட்டு ஒரு வசனத்தை ஓதுன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போவோம். சஹாபாக்கள் அப்படியே எல்லாம் வந்துறாங்க, அப்படியே செய்யறேன்னு சொல்லி அந்த செய்தி வந்ததுலேருந்து பள்ளியில தொழுதுட்டு கலந்து போதை விட்டு எல்லாரும் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம வீட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஃபஜர் தொழுத உடனே ஜனாசா தூக்கிட்டு போட்டோம்னு அந்த வீடு எப்படி கிடக்கும், ஜனாசா இருக்குதுன்னு கூட்டம் இருக்கும், ஜனாசாவை கொண்டு போயிட்டு அப்படி இருக்கும், அந்த வீடு வெலை வெளுத்து போயிருக்கும், போல கலகலத்து இருக்கும். அது போல ஃபஜர் தொழுகைப்படுத்தி விட்டா வேகமா இறங்கி ஓடுறோம், எங்கெல்லாமோ ஓடுதோம், எங்கெல்லாமோ நிக்கிறோம், எங்கெல்லாமோ டீ குடிக்கிறோம், யாரை பத்தி எல்லாம் பேசுறோம். பள்ளியில பிறந்து ஒரு 10 வசனம் ஓத முடியல. அதனாலதான் அல்லாஹ் ஒரு ஈஸியான வழியை சொன்னாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும்
ஃபஜருக்கு பின்னாலும் மகருக்கு பின்னாலும் சூரத்துல் இக்லாஸ் 3 தடவை, சூரத் ஃபலக் 3 தடவை, சூரத் நாஸ் 3 தடவை ஓதுங்கன்னு சொன்னாங்க. இந்த 3ஐயும் சரியா ஓதிட்டோம்னா 45 வசனம். ஒரு செட்டில் எத்தனை இருக்கு? 15 வசனம். 3 சேர்ந்து 15, 3 போது 45 வசனம் இருக்கு. இது போக பிரத்யேகமாக குரானையும் வழக்கமா ஓதுக்கூட ஓதுங்க. குறைஞ்சபட்சம் பள்ளியில ஒரு 15-20 நிமிஷம் இருந்து பள்ளி வெளியேறக்கூடிய செயலை செய்யுங்க. இங்கிருந்து தான் மாற்றம் நிகழ வேண்டும். திடீரென்று மாற்றம் நிகழாது. அடிப்படையில் இருந்தால் மாற்ற வேண்டும் என்று கூறி எனக்கும் உங்களுக்கும் அதையே நினைவூட்டுகிறான், வலியுறுத்துகிறான், நிறைய சொல்கின்றேன். வாழ்ந்த தோபா நாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.